வணக்கம். இன்னைக்கு நம்ம விளக்க பகுதிக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? சங்கீதம் 47 ரொம்ப ஆழமா அலச போறோம். இது தேவனோட சர்வ வல்லமையையும் பூமி இனத்தின் மீதான அவருடைய ராஜரிகத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை நாம எப்படி சரியா ஆராதிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா விளக்குற ஒரு அற்புதமான பகுதி. ஏன்னா ஆராதனை அப்படிங்கிறது வெறும் ஒரு சடங்கு கிடையாதுங்க, அது ஒரு மகத்தான அனுபவம். சரி வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பயணத்திட்டம் இதுதான். உன்னதமான ராஜாவாகிய தேவனை ஆராதிப்பதன் ஏன், எப்படி மற்றும் யார் அப்படிங்கிறத இந்த 4 தலைப்புகள்ல பார்க்க போறோம். 1 பூமி அனைத்துக்கும் ராஜா, 2 அமைதியா ஆர்ப்பரிப்பா, 3 கருத்தோடே பாடுங்கள் மற்றும் 4 ஆபிரகாமின் பிள்ளைகள். பகுதி 1 பூமி அனைத்துக்கும் ராஜா. சங்கீதம் 47ல 2, 3 மற்றும் 8ஆம் வசனங்கள்ல ரொம்ப அடிப்படையான ஆனா மிக முக்கியமான ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவாகவும் இருக்கிறாரு. அவர் ஏதோ சில தேசங்களுக்கு மட்டும் ராஜா கிடையாது, உலகத்துல இருக்கிற எல்லா தேசங்கள் மீதும் அரசாளுகிறார் அப்படிங்கிறதா அந்த சத்தியம். உண்மையை சொல்லணும்னா தேவனோட மகத்துவம் எல்லையற்றது. நாம எவ்வளோதான் வேதத்தை வாசிச்சாலும் அவருடைய குணாதிசயங்கள்ல ஒரு சின்ன துளியை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். மனித அறிவை கொண்டு யாராலையும் அவரை முழுமையா விவரிச்சிட முடியாது. ஆனா அதுக்காக நாம சும்மா இருந்து விட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை சாட்சியா சொல்லியும் வேதத்திலிருந்து நாம அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஆச்சரியமான காரியங்களை கூறியும் மக்கள் அவரோட மகத்துவத்தின் பக்கம் திருப்புவது நம்மளோட ரொம்ப முக்கியமான கடமை. பகுதி 2 அமைதியா ஆர்ப்பரிப்பா. வேதத்துல இருக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முரண்பாட்டை இப்ப கவனிங்க. ஒரு பக்கம் சங்கீதம் 46:10ல அமர்ந்திருங்கள்னு தேவன் சொல்றாரு, அதாவது கம்ப்ளீட்டா அமைதியா இருக்க சொல்றாரு. ஆனா உடனே அடுத்த அதிகாரமான சங்கீதம் 47:1ல பாத்தீங்கன்னா சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள்னு இருக்கு. இது எப்படி சாத்தியம்? நாம தேவ சமூகத்துல அமைதியா இருக்கணுமா, இல்ல கைகளை தட்டி பலத்த சத்தத்தோட ஆர்ப்பரிக்கணுமா? இது நம்ம பலருக்கும் வர ஒரு இயல்பான சந்தேகம் தானே. இதுக்கு ரொம்ப அருமையான நடைமுறை விளக்கம் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம சபைகள்ல நடக்கிற ஆராதனையவே எடுத்துக்கோங்களேன். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. சபையில தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும்போது, அறிவிப்புகள் சொல்லும்போது, ஜபக்குறிப்புகள் மற்றும் சாட்சிகள் சொல்லப்படும்போது நாம முழு அமைதியா இருந்து கவனிக்கணும். அங்க நிசப்தம் தேவை. ஆனா பாட்டுகள் பாடும்போதும் தேவனை துதிக்கும் போதும் நாம அமைதியாவே இருக்கக்கூடாது. அந்த நேரங்கள்ல நாம கைகொட்டி கம்பீர சத்தத்தோட ஆர்ப்பரிக்கணும். நம்மளோட மகிழ்ச்சியும் நன்றியும் சத்தமா ரொம்ப உற்சாகமா வெளிப்படணும். சுருக்கமா சொல்லணும்னா ரூல் இதுதாங்க. அமைதியா இருக்க வேண்டிய நேரத்துல கத்தக்கூடாது, அதே போல ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரத்துல அமைதியாவும் இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு செய்திருக்கிற வியக்கத்தக்க காரியங்களையும் அவருடைய மகத்துவத்தையும் உண்மையிலேயே உணர்ந்துகிட்ட யாருமே சும்மா அமைதியா உட்கார்ந்திருக்க முடியாது. கெம்பீர சத்தமாக ஆர்ப்பரியுங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஆலோசனை கிடையாது, அது சர்வ வல்லவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நேரடியான கட்டளை. பகுதி 3 கருத்தோடே பாடுங்கள். இங்க 5 அப்படிங்கிற நம்பர் எதை குறிக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? சங்கீதம் 47ல 6 மற்றும் 7 ஆகிய 2 வசனங்கள்ல தேவனை போற்றி பாடுங்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் சரியா 5 முறை திரும்ப திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கு. அடிக்கடி தேவனை வாய் திறந்து பாடி துதிக்கிறது அவருக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் அதை அவர் எவ்வளவு விரும்புறாரு அப்படிங்கிறதையும் இந்த தொடர்ச்சியான கட்டளை நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. ஆனா இதுல ஒரு பெரிய ஆபத்தும் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடி பாடி பழகிய பாட்டுகளை சபையில மனப்பாடமா பாடுவோம் இல்லையா? ஆனா அப்படி பாடும்போது வெறும் பழக்க தோஷத்துல அதோட அர்த்தத்தை உணராம பாடுனா அது முற்றிலும் பயனில்லாத ஒண்ணுன்னு வேத விளக்கம் மிக கடுமையா எச்சரிக்குது. வார்த்தைகள் வெறும் உதடுகள்ல இருந்து மட்டும் வரக்கூடாது, அது நம்முடைய ஆழ்ந்த சிந்தனையிலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் வரணும். சங்கீதம் 47:7ல சொல்லியிருக்கிற மாதிரி கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். இது நாம கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஆவியோடும் அதே சமயம் முழுமையான கருத்தோடும் புரிதலோடும் பாடுறதுதான் மிகச்சிறந்த ஆராதனை. நாம பாடுற ஒவ்வொரு வார்த்தையோட ஆழத்தையும் நாம உணர்ந்து பாடணும். இதே கருத்தை தான் புதிய ஏற்பாட்டுல 1 கொரிந்தியர் 14, 14, 15 வசனங்கள்லயே நாம பார்க்கிறோம். சிந்தை தெளிவோட செய்யப்படுற ஆராதனைக்கே தேவன் மகிமைப்படுறாரு. பகுதி 4 ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்னா உண்மையிலேயே யார்? இது ஏதோ ஒரு வரலாற்று பின்னணியையோ இல்ல இஸ்ரவேலர்களையோ மட்டும் குறிக்கல. உலகமெங்கும் நற்செய்தி பரவுறது மூலமா எல்லா தேசங்களைச் சேர்ந்த விசுவாசிகளும் ஆபிரகாமின் தேவனின் மக்களாக, அதாவது ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாற்றப்படுறாங்க. ரோமர் 4 மற்றும் கலாத்தியர் 3 அதிகாரங்கள் இது ரொம்ப அழகா உறுதிப்படுத்துது. விசுவாசத்தால நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இணைக்கப்படுறோம். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. உலகத்துல இருக்கிற தேசங்களின் பிரபுக்கள் எல்லாரும் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களா ஒன்னு சேர்றாங்கன்னு வேதம் சொல்லுது.
ஏன்னா பூமியின் கேடகங்கள், அதாவது உலகத்தோட அதிகாரங்கள் எல்லாமே தேவனுக்குரியதுதான். உலகெங்கில் இருக்கிற பல்வேறு மொழி, இனம், தேசத்து மக்கள்னு எல்லாரையும் தம்முடைய மகத்துவத்தின் கீழ் ஒரே குடும்பமா இணைக்கிற தேவனோட இந்த மாபெரும் செயலுக்காக நாம் அவரை மிகுந்த உற்சாகத்தோடு துதிக்கணும். இதுதான் ஆராதனையோட முழுமை. இப்போ கடைசியா இந்த விளக்கத்தை முடிக்கிறப்போ உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை வைக்க விரும்புறேன். மூலக்குறிப்புல இருந்து எடுக்கப்பட்ட ரொம்பவே சிந்திக்கத் தோன்ற ஒரு கேள்வி இது. ஆர்ப்பரிப்பின்றி துதிப்பது ஆராதனை தானா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வார வார சபையில தேவனை நீங்க எப்படி ஆராதிக்கிறீங்க? வெறும் சடங்கா அமைதியா இருக்கீங்களா? இல்ல அவருடைய மகத்துவத்தை முழுமையா உணர்ந்து கைகொட்டி ஆர்ப்பரிக்கும் கெம்பீர சத்தத்தோடு தேவனை ஆராதிக்கிற உண்மையான அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு நான் விடைபெறுகிறேன். உண்மையான ஆராதனையை நோக்கி நம்மளை நாம் அர்ப்பணிப்போம். மீண்டும் சந்திப்போம்.